வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். நம்ம ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். எல்லா கிராம கோயில்லயுமே ஒரு ஊர்ல குறைந்தபட்சம் ஐயனார் கோயிலு, கருப்பண்ணன் கோயிலு, முனியாண்டி கோயிலு, காளி கோயிலு, அந்த கோயிலு, இந்த கோயிலு, மசூதி, சர்ச்சு இப்படி எல்லா ஊர்லயுமே குறைந்தபட்சம் ஒரு 10 கோயிலுக்குள்ளார கட்டி வச்சிருப்பாங்க. எங்காளி, பங்காளி, மாமே, மச்சினன் எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்சிருக்காங்க. கட்டி வச்ச இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாளா சும்மா இருந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்குள்ள, ஒரு 5 வருஷத்துக்குள்ள பெரிய மண்டேடியா கூட்டுறாங்க. 1 மணி நேரத்துக்கு இருக்கா மணியை சொல்றாப்புல. ஒரு டொங்கு லாடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 12 கோயில் 13 கோயில் இருக்கு. கிராமம் சின்ன கிராமம். ஆனா 12 13 கோயில் இருக்கு. அதே போல திருப்பாச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 50 கோயில் இருக்கு. அதே போல கானூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 10 கோயில் இருக்கு. பச்சேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 7 8 கோயில் இருக்கு. அதுல வேம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 12 13 கோயில் இருக்கு. இப்படி திருப்போணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 60 கோயில் இருக்கு. சின்ன சின்ன சிவன் கோயில்ல இருந்து, காளி கோயில்ல இருந்து, பெருமாள்ல இருந்து, திரௌபதி கோயில்ல இருந்து இப்படி ஏகப்பட்ட கோயில். அங்கே ஒரு 50 கோயில் இருக்கு. மணலூர் எடுத்துக்கிட்டா இப்படி ஒவ்வொரு ஊர்ல பார்த்தா மானாமரம் எடுத்தீங்கன்னா 100 இருக்கு. ஒவ்வொரு 100 என்ன பண்ணீங்கன்னா 10 காலைல 6 மணி ஆச்சுன்னா டொங்குன்னு போட்டு கொள்றாங்க. மணி 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, மணி 8 மணி ஆச்சு. இதே வேலைதே அவங்களுக்கு மன உளைச்சலா இருக்கு. ஒரே மன உளைச்சலா 8 மணி ஆச்சுன்னா டொங்குன்னு நம்ம திருவிழா மாதிரி என்கிட்ட அடிச்சா மனதே குழம்பி போகுது. அமைதியா செல்லு ஏற்கனவே செல்லு இருக்கிறதே மனசு எல்லாம் மனநோயாளி ஆயிட்டேன் டாக்டர் கூட சொல்றேன். அதுக்காக கத்திரிக்காய் வண்டி வருது, பூசணிக்காய் வண்டி வருது. இங்க தவணைக்காரன் அவன் அங்கிட்டு முன்னுக்கிட்டு இருக்கான் வீட்டுல. இப்படி பல பக்கம் இங்க இங்க பிள்ளைங்க டென்ஷன் போயிட்டு டியூஷன் போக பள்ளிக்கூடத்துக்கு போக இந்த தாய் தேப்பம் பூரா அவங்களுக்குள்ள குறுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள சண்டை ஒடிச்சு உருள மாட்டாம எல்லா பேருமே இவ்வளவு டார்ச்சர், இவ்வளவு நெருக்கடி. இங்க குழுக்காரியை வந்துகிட்டு அப்படி இப்படிங்க ஊருக்குள்ள அவன் தவணைக்காரன் குழுத்து கொடுத்தவன் அந்த கம்பெனி இந்த கம்பெனி சொல்லிட்டு அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா பக்கமும் டார்ச்சர் பண்ண ஒரு கோயில்ல இத்தனை தடவை அடிச்சா 8:57 ஒரு கோயில் அடிக்கும். 4 கோயில் 8:57 அடிக்கும். 8:58க்கு 4 கோயில் அடிக்கும். 9 மணிக்கு ஒரு 4 5 கோயில் அடிக்கிறது. அப்புறம் 9:01க்கு 4 கோயில் அடிக்கிறது. ஐயா அப்பா பாட்டை போட்டுக்கிட்டு இங்க போட்டு கொண்டு எடுத்து கொலையாத்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் இருந்து ரெவன்யூ தடுத்து நிப்பாட்டுங்க நான் சொல்லியிருந்தேன். மாவட்ட ஆட்சியை தடுத்து நிப்பாட்டுங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல்ல பெரிய லெவல்ல மக்கள் பாதிக்கப்படுறேன். எப்படி பண வசதி வந்துருச்சு, அதாவது குடிவரி அந்த காசை என்ன பண்றது? குடிவரியில மிச்சம் இருக்கக்கூடிய காசை என்ன பண்றது பேசுறாங்க 10 பேர் கூடி ஒவ்வொரு கோயில்லையும். மைக்கு மாற்றா என்னடா ஆகாவிருப்பே புகாவிருப்பெல்லாம் மைக்க மாட்டேன். நம்மளோட சின்ன கோயில்காரன் மைக் காட்டுறேன். அவனோட நம்ம என்ன குறைஞ்சவனா? பெரிய மைக்க கட்டுறேன். அவன் எத்தனை குழாடா கட்டுறேன்? 2 குழா. நம்ம 4 குழா கட்டுறோம். நம்ம பாட்டு பாட்டை போட்டு அவன் எத்தனை பாட்டா போட்டுறேன்? ஒரு பாட்டை போட்டு தாண்டா மணியை சொல்றேன். நம்ம 2 பாட்டை போட்டு மைக்க போடுறோம். 2 பாட்டு படிச்சதுக்கு அப்புறம் மணியை சொல்லும். டொங்குன்னு அடிச்சு 2 பாட்டு படிச்சு அப்புறம் மணியை சொல்றது. அதே போல 10 மணிக்கு ஒரு மணி. இதே மாதிரி 4 பாட்டு 3 பாட்டு படிக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மக்கள் ஊரா குதிச்சு போய் கிடைக்கா, கொந்தளிச்சு போய் கிடைக்கும். இது எவனுக்கும் புரிய மாட்டேங்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நிப்பாட்டுங்கயா, ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர் நிப்பாட்டுங்க அதை அப்படின்னு நான் சொன்னேன். அதான் தமிழ்நாடு சர்க்கார் இதுக்கு உத்தரவு போடலாம். ஆறு நேரடியா தலைமைச் செயலருக்கு உத்தரவு போடலாம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க பூரா? எல்லா கோயிலையும் ஒரு ஊர்ல 25 கோயில வச்சுட்டு மைக் செட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே வேலை மயிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டு தடுத்து நிப்பாட்டுங்க நான் சொன்னேன். நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ஊர்ல பல ஊர்கள்ல மைக் செட், எங்க ஊர்ல மைக் செட்டே படிக்காது. இப்போ நிப்பாட்டிவிட்டாங்க. எங்க ஊர்ல 1 வருஷம் நிப்பாட்டிவிட்டாங்க. 1 வருஷம் நிப்பாட்டுவேன். இப்ப திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறேன். இப்ப 4 கோயில கட்டாங்க. 4 கோயில கட்டுனது இப்ப ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா காசை போட்டுக்கிட்டா அதை சும்மா தூப்பிடிச்சுக்கிட்டு இருக்கா? எவன்டா வந்தேன் விவோ தலையார் நம்ம பாத்துக்கிறோம் போடுறா அப்படின்ட்டான். கூட வந்து சின்ன பையன் போறான் போடுறா அப்படிங்கிற அவன் உடனே டக்குன்னு தட்டி விடுறது. காலைல 5 மணிக்கு மணி 5 ஆகி விட்டது. 2 பாட்டு சாமி பாட்டை போடுறது. 2 பாட்டு இவங்க ஊரா பக்தியில நமக்கு தெரியாது. எதுக்கு உன் கோயில் கூட மணியை வச்சுக்கிற வேண்டியான கோயிலுக்கு எதுக்கு மணி? எல்லா கையிலும் செல்லு இருக்கு, எல்லா கையிலும் வாட்ச் இருக்கு. இது எதுக்கு வெட்டி இல்ல? எல்லாத்துக்கும் மன உளைச்சல் பண்றீங்க நீங்க. எல்லாரும் டென்ஷன் படுத்திக்கிறீங்க நீங்க. ஏகமா ஒரு உத்தரவு கொடுங்க, கழட்டிட்டு போங்க எல்லாரையும். பூசாரி ஈசார் எல்லாத்தையும் ஒரு 4 பேர் தூக்கி உள்ள அடைங்க. எல்லா கோயிலையும் ஒரு 4 கோயில தூக்கி உள்ள அடைச்சாச்சுன்னா எவனும் போட மாட்டாங்க. உங்களுக்கு இதே வேலையா? மசூதியில போடுறான்ல, மசூதியில 4 பேர் பிடிச்சி உள்ளாட. சர்ச்சில் போடுறான்ல, சர்ச்சில் 4 பேர் தூக்கி உள்ளாட. ஒவ்வொரு கோயில்ல இருக்க பூசாரி ஆசாரி எவன் இருக்கான, பொறுப்பாளர் எவன் இருக்கா, 4 பேர் தூக்கி உள்ளாட. அப்பத்தையும் போட மாட்டேன். எதுக்கு போடுற நீ மைக்கா? போட்டதால என்ன நடந்துற போகுது? அந்த காலத்துல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும், மணி பார்க்க வழி இல்ல, எதுவுமே வழி இருக்காது, கெடியாரம் இருக்காது, மணி பார்க்க வழி வசதி இருக்காது. ஒரு பஞ்சாயத்து போட்டுல சங்கு வச்சிருப்பாங்க, ஊயின்னு ஊதுவாங்க. அது எப்ப காலைல ஊத மாட்டாங்க, கரெக்டா 12 மணிக்கு ஒரு ஊதுவாங்க, 5 மணிக்கு ஒரு ஊதுவாங்க. ஏன்னா அவ்வளவு கரண்ட் செலவாகும். காத்து அள்ளிக்கிட்டு எரிய ஊரா கேட்கும். அதுக்கு அந்த மணி அந்த சங்கு காத்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப அதே காலத்தை விட்டு சந்து முந்துக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன கோயிலை கட்டி வச்சுட்டு அக்காப்பாறை கூட்டிக்கிட்டு எல்லாம் மனசு ரொம்ப வேதனைப்படுதியா. முதல்ல நிப்பாட்டுங்கப்பா. அவன் என்ன நிப்பாட்ட போறேன்? அதிகாரத்தையே நிப்பாட்டுறேன். அவங்க நிப்பாட்டுற மாட்ட மாட்டானே. எல்லாரும் ரொம்ப சிரமப்படுறாங்க. மக்கள் கூட ரொம்ப சிரமப்படுறாங்க. மனதளவுல பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டு போய் கிடக்காங்க. ரொம்ப பாதிக்கப்பட்ட மென்டல் ஆகி ஊர்ல பாதி பேர் மனநல ஆஸ்பத்திரின்னு கேட்கணும். ஈர்வாடி இங்க ஆஸ்பத்திரி இருக்க போயிச்சோன்னா அப்புறம் என்னடா காரணம்னா ஊருக்கு எல்லா கோயிலும் மைச்சட்டை கட்டினாங்களாம். அதான் எல்லாரும் மென்டல் ஆகி போயிட்டாங்க. அதே மனநல நோயாளியா போயிட்டு அப்புறம் ரிப்போர்ட் கொடுப்பேன் டாக்டர்.
அதனால தலைமைச் செயலாளர் இதுல இறங்கி வேலை பார்க்கணும். எல்லா கோயிலும் இருக்கக்கூடிய மைக்கு போற கழட்டி முதல்ல வியூ ஆஃபீஸ்ல சரியா. ஏய் தாலுகா ஆஃபீஸ்ல தூக்கி உள்ள முடியும். விவேக் மை கட்டுறேன். உன் காசா இருந்தா என்ன வேணாலும் செய்வியா நீ? உன் கோயிலா இருந்தா நீ என்ன வேணாலும் செய்யறது? அடுத்த ஆளுக்கு இடைஞ்சலா இருக்கு. அடுத்த ஆளுக்கு மனசுல ரொம்ப சஞ்சலப்படுத்துற நீ எல்லாரும் சேர்ந்து. அதனால ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர், தலைமைச் செயலாளர், முதலமைச்சர் வரைக்கும் எல்லாத்தையும் மைக்கு பூரா காட்டி தாசில்தார் ஆபீஸ்ல அடைஞ்சு போடுங்க, பூட்டு போடுங்க.